மதுரை அருகே சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பான முறையில் வாணிபம் செய்து நம் முன்னோர்கள் வாழ்ந்து வந்ததற்கான அடையாளங்கள் தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளன. தொல்லியல் கள ஆய்வில் ஈடுபட்டவர்கள் மூலம் கிடைத்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கீழடி சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சிற்றூர். வைகை ஆற்றங்கரையோர பகுதிகளில் முனைவர் பட்ட ஆய்வாளர் கார்த்திக் உள்ளிட்ட குழுவினர் அகழாய்வு மேற்கொண்டனர். அப்போது கீழடி என்ற இந்த கிராமத்தில் ஆய்வு செய்த போதுதான் பழங்கால பண்பாட்டு நாகரிக நகரம் இருந்தது தெரிய வந்தது. இந்த இடத்தை அப்படியே பாதுகாத்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்கிறார் மதுரையை சேர்ந்த வினோத்குமார். பழங்காலத்து மக்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி அவங்க மோட்ரு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் மின்சாரம் இல்லாமல் இயற்கை வழியில் எப்படி தொழில் நர்த்தகம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் அப்படி அக்யூரேட்டாக இருக்குது. எல்லாரும் இதை பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். மண்பாண்டங்கள், எலும்பால் ஆன ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களும் மிகப்பெரிய தொழில் நகரமாக இருந்ததற்கான அடையாளங்களும் வியப்பில் ஆழ்த்துவதாக கூறுகிறார் மதுரையை சேர்ந்த சீதாமதி. இந்த இடத்தை பார்க்க வந்தோம். பார்த்தம்போது தான் தெரியுது, இங்கே 2200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வர்த்தக பகுதியாக இது இருந்திருக்கு. நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே இங்கே ரன் ஆகிருக்குன்றது இதில் பார்த்தோம். இவங்க யூஸ் பண்ண அந்த மண் சட்டிகள், அந்த வெப்பன்ஸு, ஆயுதங்கள், அதை எலும்புலேருந்து செஞ்ச ஆயுதங்கள், பழங்கால காயின்ஸு, மணிகள், அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். சிறு வயதில் இந்த இடத்தில் ஓடி ஆடி விளையாடியதாகவும் இத்தகைய நகர நாகரீகம் இங்கு இருந்துள்ளதை எண்ணி ஆச்சரியமடைவதாகவும் கூறும் பாலமுருகன் மேலும் பல்வேறு ஆய்வுகளை நிகழ்த்தி தகவல்களை வெளிக்கொணர வேண்டும் என்கிறார். நாங்கள் பக்கத்துலாம் தோப்பில் இருந்திருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து ஓடி ஆடிங்க விளையாண்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி இருக்கும் அப்படின்னு எங்களோட முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க என்னென்னு எங்களுக்கு இப்போ இந்த கண்டுபிடிப்புனால தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் இன்னும் நல்லா ப்ரீஃபாக அகழ்வாராய்ச்சி பண்ணி எங்களோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத எல்லாருக்கும், எல்லா உலகத்துக்கும் எடுத்து காமிக்கணும். சரி, இந்த அகழாய்வுகளை செய்வதற்கான இடங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? எதற்காக இந்த கிராமத்தில் அகழாய்வு செய்தார்கள் சொல்கிறார் கள ஆய்வு மேற்பார்வையாளரும் முனைவர் பட்ட ஆய்வாளருமான கார்த்திக். மக்கள் வாழ்விட பகுதி, இறந்தவங்களை அடக்கம் பண்ண பகுதிகள், பழங்காலத்து கல்வெட்டுக்கள், பழங்காலத்து சிலைகள், கோவில்கள், இந்த மாதிரி ஆய்வு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 வில்லேஜஸ்க்கு மேலே போயிட்டு பார்த்தோம். இந்த 400 வில்லேஜில் 293 இடங்களில் இந்த தொல்லியல் சார்ந்த எச்சங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆய்வு செஞ்சோம். ஒரு வாழ்விட பகுதி அகழாய்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த கீழடி பள்ளிச்சந்திடல் அப்படின்ற இடத்த தேர்ந்தெடுத்தோம். இது போன்ற அகழாய்வுகளை மென்மேலும் நிகழ்த்தி பழங்கால பண்பாட்டை மீட்டெடுப்போம். அகழாய்வு மூலம் கண்டறிந்த இடங்கள், பொருட்களை தொல்லியல் துறை மூலம் பாதுகாத்து நம் வருங்கால தலைமுறையினருக்கு வழங்குவோம். மதுரையில் இருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சரவணன்.